அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் அப்துல் வஹாப் பாகவி சாஹப் அவர்களை பற்றிய வீடியோக்களை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். பல விஷயங்கள் எனக்கு அதிசயத்தை ஊட்டுகிறது. அவர் ஒரு நல்ல மனம் படைத்தவர் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அவர் தமக்கும் நாகூருக்கும் பெருமை தேடி கொடுத்திருக்கிறார்கள். அவரிடம் வந்து ஆலோசனை பெற்ற அனைவரும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பேச்சையும் நான் கேட்டு வருகிறேன். எனக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் சிலருடைய பேச்சில் எனக்கு ஒப்புதல் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் சிலருடைய பேச்சில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நாகூர் ரூமி அவர்களை பொறுத்தவரை அவர் ஆம்பூர் காலேஜில் புரொஃபஸராக இருந்தவர்தான். அவர் நல்ல எழுத்தாளர் தான். ஆனால் ஹஜ்ரத்தை பற்றி அவர்கள் கூறியிருக்கும் விஷயங்களில் சில விஷயங்கள் எனக்கு புரிகிறது, சில விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. நான் ஹஜ்ரத் அவர்களுடைய பேச்சை நேரடியாக கேட்கவில்லை. ஆகவே ஹஜ்ரத்தை பற்றி நாகூர் ரூமி அவர்கள் கூறுவது எந்த அளவுக்கு சரி என்றும் என்னால் யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் சில சமயங்களில் நாம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம், ஆனால் கேட்பவர்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஹஜ்ரத்துடைய பேச்சை இவர் தவறாக புரிந்திருக்கிறாரா என்ற கேள்வியும் ஏற்படுகிறது. எது எப்படியாயினும் ஒரு விஷயம் ஹஜ்ரத்தை பற்றி பல வீடியோக்களை கேட்ட பிறகு எனக்கு புரிகிறது. அதுதான் ஹஜ்ரத் அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள். அவர் எல்லோருக்கும் உதவி செய்ய விரும்பினார். எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. பல பேர் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினார்கள். ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை. இந்த விஷயமும் வீடியோ மூலமாக எனக்கு தெரிந்திருக்கிறது. ஹஜ்ரத் அவர்களுடைய மக்ஃபிரத்துக்காக நாம் துஆ செய்யாமல் இருக்க முடியாது. இது போன்ற நல்ல மனிதர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்க முடியாது. சிலருக்கு சில விஷயங்கள் புரியும், சிலருக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். என் போன்றவர்களுக்கு நான் ஒரு முஸ்லிம் என்பதால் முஸ்லிமுக்கு நம்முடைய கொள்கைக்கு ஏற்றதாக இல்லை என்று நான் கருதக்கூடிய விஷயங்கள் யாரால் சொல்லப்பட்டாலும் அதை நம்முடைய மனம் ஏற்காது என்பதும் உண்மைதான். எல்லாம் இறைவனுக்கு தான் வெளிச்சம் என்று சொல்லியவராக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆமுரை சேர்ந்த VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.